என்னுடைய கேள்வி என்னவென்றால் கஜன், அதாவது பொதுவாக தேசிய தலைவராக இருந்தவர் விருந்தாளிகள் வரும்பொழுது உணவு அவர்களுடன் சேர்ந்து உணவு அருந்துவாரா, அவர்களுக்கு உணவு பரிமாறுவாரா, அந்த அளவுக்கு பாசமான. என்னால் அவர் நாங்கள் எல்லாம் அறிந்தது, தாய் தமிழ்நாட்டில் நீங்கள் சொன்ன போல நாங்கள் இங்கெல்லாம் அறிந்தது என்னவென்றால், அவரை சுற்றி அருகே செல்வதே ரொம்ப கடினமானது. பல சுற்றுக்கள் அவரை சுற்றி பல அணிகள் இருக்கும். பொட்டாமானை மீறி அவரை சென்று சந்திக்கவே முடியாது. அவராக வந்து சந்தித்தால் தான் உண்டு என்பதெல்லாம் சொல்வார்கள். ஆனால் சீமான் இங்கு சொல்கின்ற கருத்துக்கள், அவருடன் உணவு அறிந்திருக்கிறேன், அவரே உணவு பரிமாறி இருக்கிறார் என்று பல ஆமைக்கறி சாப்பிட்டேன், உடும்பு கறி சாப்பிட்டேன், பல கருத்துக்களை சொல்கிறார். அந்த விவாதத்துக்குள் நான் செல்ல விரும்பலை. தேசிய தலைவர் இப்படிப்பட்ட பழக்கங்களை உடையவராக இருந்தாரா? அனைவருடன் பேசக்கூடியவராக, இவ்வளவு நெருக்கமாக நட்பு பாராட்டக்கூடியவராக இருந்தாரா விருந்தாளிகள் வந்தால்? அது போன்று நீங்கள் அறிந்திருக்கிறீர்களா? நீங்கள் வந்து விருந்தாளிகளுக்கு வந்தால் அன்னை இதுக்கு சாப்பிடுறதெல்லாம் வடமை. ஒரு கரும்புலி ஒரு தாக்குதலுக்கு போகும்போது அன்னையை சந்திச்சு அவங்களோட சாப்பிட்டு மகிழ்ந்து தான் அன்னை அனுப்புவார். ஆனால் ஒரு விருந்தாளிகள் வந்தால் ஒரு 3-4 நாள் அதை தங்கி இருந்து எந்த நேரம் எங்கு எப்ப சந்திக்கிறேன்னு தெரியாது மாற்றி கொண்டு போறோம். ஆனால் சீமான் வந்த நேரம் கடுமையான சண்டை நடந்து கொண்டிருந்தார். அந்த நேரத்துல வந்து அண்ணன் உடனே சந்திப்பார், என்று சாப்பிடுவார் என்று சொல்லுவார், எல்லாம் வந்து தவறான விஷயம். அதை வந்து தெளிவாக சந்தோஷ் சொல்லிட்டார். வந்து நாங்கள் ஒரு 10 நிமிஷம் தான் சந்தித்தோம், அந்த நிலப்படம் என்ன இருக்குன்னு சந்தோஷ் விளக்கிட்டார். அப்ப என்ன, அந்த இடத்துல அந்த தலைமுனையில நின்றவர் வந்து தமிழ்நாட்டு தொப்பு கொண்டு உறவு சந்தோஷ். இந்த விடயத்தில் அவர் தான் உண்மையான ஆட்சி. நாம வச்சு சாப்பிட்ட விடயத்தை வந்து நான் மறுக்கிறேன். நான் ஒரு போராளி என்ற முறையில நாங்களோட விடுதலை இயக்கம் என்ற முறையில எங்கட தமிழக அரசாங்கம் சொல்றோம். உலகளாவிய ரீதியில இந்த ஆமைகள் சாப்பிடக்கூடாது, ஆமைகள் குடிக்கக்கூடாத தடை இருக்குது. குடிச்சாலும் கடல்ல விட வேண்டிய அவசியம் இருக்குது. எனவே வந்து போராளிகள் ஆமை சாப்பிட்டார்கள், சென்றார்கள், சீமானு கொடுத்தார்கள் என்றதை வந்து என்னால ஏற்றுக்கொள்ள முடியாத விடயம். எனவே சர்வதேச ரீதியாக விடுதலை புலிகளுக்கு கலங்கப்படுத்துறோம் தகவல் தான் இந்த ஆமை இறைச்சி ஆமை சாப்பிடுறான்றது. ஆனா மக்கள் பாதாமைகள், குளங்கள், ஆறு வழியை குடிக்கிறதே மக்கள் சாப்பிடுவோம். அது உத்தியோகமாக தமிழீழ காவல்துறை நீதிமன்றத்துல சட்டப்படி இல்லை. அந்த இடத்துல வந்து சீமானவர்கள் இந்த பகிரங்கமாக இதை பேசியது வந்து உண்மையிலே நாங்கள் வேதனைப்படுகின்றோம். இது வந்து எங்களோட விடுதலை போராட்டத்தை எங்களோட தலைமையும் கொச்சப்படுத்துற விஷயம் என்பது நான் உறுதியாக சொல்றேன். நான் இந்த போராட்டத்துல இருந்தனால் எங்களோட விடுதலை போராட்ட ஒரு பயங்கரவாதியாக்கு இந்த ஒட்டுமொத்த இந்த ஐரோப்பா நாடுகள், அமெரிக்கா, இந்தியாவில சேர்த்துக்கிற விடுதலை போராட்டத்தை அழிச்சு போட்டதும் அதற்குள்ள மீஞ்சி இருந்து சுதந்திர தமிழ் நாங்கள் போராடி கொண்டு வரோம். நாங்கள் வந்து இப்படியான விடுதலை போராட்டங்கள் இந்த தமிழக கொள்கைக்கும் முரண்பாடான பேச்சுக்களை நாங்கள் எழுதளவுல நாங்கள் பேச மாட்டோம், அதை ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அந்த விஷயத்தை நாங்கள் எதிர்க்கிறோம். நீங்க இப்படி ஒரு கருத்தை சொல்றீங்க. ஆனா இப்ப தமிழீழ விடுதலை புலிகள் என்ற பெயரில் பல அறிக்கைகள் வெளிவருகின்றன. தற்போது கூட ஒரு அறிக்கை, இன்று கூட ஒரு அறிக்கை வெளிவந்தது. சுவிட்சர்லாந்திலிருந்து அந்த அறிக்கை வெளியாகி இருக்கிறது. அதிலே வந்து சீமான் கருத்துக்களுக்கெல்லாம் விமர்சனமும் செய்திருந்தார்கள். சீமானை ஒரு பெரிதாக குறை கூட, ஆனால் விமர்சனம் செய்திருந்தால் குறிப்பாக தேசிய தலைவருடைய உறவினர் ஒருவரை வந்து ஒரு கொச்சைப்படுத்தி பேசியதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம். மாவீரர்கள் நாங்கள், ஒவ்வொரு மாவீரன் வீட்டில் உள்ள யாரையும் கொச்சைப்படுத்தக்கூடாது என்பது எங்களுடைய அடிப்படை கொள்கை. எனவே எங்களுடைய தலைவரும் அப்படிதான் இருந்தார். ஒவ்வொரு மாவீரருடைய குடும்பத்தினையும் மதித்தார் எங்கள் தலைவர். ஆனால் இவர் கொச்சைப்படுத்துவது போல் பேசுகிறார் என்ற வகையிலே ஒரு கருத்தினை தெரிவித்திருந்தார்கள். எனவே தற்பொழுது தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கம் செயல்பட்டது கொண்டுதான் இருக்கிறதா என்றால், பல அறிக்கைகள், பல கடித லெட்டரேட் என்று கொள்வார்கள், அதில் பல இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. உண்மையிலே இப்படி ஒரு இயக்கம் தற்போது செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? உங்களுடைய கருத்து என்ன? உண்மையில வந்து இந்த விடுதலை போராட்டத்தை 85 காலப்பகுதியில இன்று வரையும் கிட்டத்தட்ட 45 வருஷம் நான் பயணித்து கொண்டிருக்கிறேன். 2009 மே மாதம் 17ஆம் தேதி அதிகாலை தேசிய தலைவர் வீரச்சாவு அடைந்த பின்னர் படிப்படியாக போராளிகள் அந்த இராணுவத்தோடு நின்று வெள்ளப்பொடியோட சரண்டராகி புலித்தேவன், நடேசன் போன்றவர்கள் போய் இராணுவம் சுட்டுக் கொண்டுட்டது. அதுக்கு பின்னர் போன போராளிகளை எல்லாம் பிடிச்சி சித்திரவதை பண்ணி ஆடைகளை கலைஞ்சு பாலியல் வன்கொடுமை செய்து எங்கட பெண் போராளிகளை எல்லாம் கொண்டது பொதுமக்களே ராணுவம் கொண்டது. அதுல மீதி இருந்த போராளிகள் கொஞ்சம் பேரை கண்துடைப்பாக வெளியிட விட்டார். அந்த போராளிகள்ல ஒரு சில பேர் இருந்து கொண்டு தமிழீழ அரசியல் துறை என்றும், தமிழீழ விடுதலை புலிகள் என்றும், அதை விட வேற விடுதலை புலிகள் என்றும் வந்து பல இடத்துல ஒவ்வொரு குழுவாக இருந்து கொண்டு இவர்கள் ஒவ்வொரு அறிக்கையை விடுகின்றார்கள். இன்றைக்கு என்னுடைய கேள்வி வந்து, இன்றைக்கு இந்த அறிக்கை விடும் தம்பிமார் எல்லோரும்
இன்றைக்கு ஐநாவுல சர்வதேச ரீதியான போராட்டத்துக்கு இதெல்லாம் வருவதில்லை. ஆனா முடிந்த அளவுல இன்றைக்கு அங்கங்கு குழு குழுவாக அறிக்கை இது விடுதலை புலிகள்ல இருந்த ஒரு போராளிகள் குழு குழுவா இருக்கிறார்களே தவிர விடுதலை புலிகள் ஒட்டுமொத்தமான புத்தியோட ஒரு அறிக்கை இது இல்லை என்றதை நான் ஆணித்தரமாக உறுதியாக நான் சொல்லுகின்றேன். அதே நேரம் விடுதலை புலிகள் உலக கட்டமைப்புகள் இங்க தமிழர் ஒருங்கிணைப்பு குழு உலக நாடுகள் எங்கும் இருக்குது. அவர்கள் இந்த விஷயத்துல வாய் துறக்க இல்லை. அதை விட இந்த தமிழர் ஒருங்கிணைப்பு அனைத்து கட்டமைப்புக்கும் அனைத்துலக தொடர்பாக தமிழீழ விடுதலை புலிகள் என்று அது விடுதலை புலிகள் இருந்த காலத்துல இயங்கிக் கொண்டு அவைகளும் வாய் துறக்கவில்லை. இருக்கும்போது அது 2009 வந்தவர்களும் இங்க இருந்தவர்கள் தான் அந்த அறிக்கையை விடுகிறார்கள். இது உண்மையில விடுதலை புலிகள் அறிக்கை இல்லை, நான் மறுக்கிறேன்.